விஜய், காவேரியோட பேர் தான் சூப்பர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேப்பிலை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல மாமி வந்து விஜயை பார்த்துட்டு, ஏண்டா அம்பி நீ என்னமோ கையில எடுத்துட்டு போற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விஜய் வந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, வீட்டுல அம்மா யாருக்காவது வந்ததுன்னா வேப்பிலை எல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்கல்ல, அதனால சரி காவேரிக்கும் அம்மா வந்ததுனால நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போறேன், வேறெல்லாம் ஒண்ணுமில்ல மாமி. சரி சரிப்பா விஜய், ஆனா ஒண்ணு, அவங்க அம்மாக்கு மட்டும் நீ வந்தது தெரிஞ்சது அப்படின்னா திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சிரும், அதையெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. விஜய் இருந்துகிட்டு, சரி மாமி அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து வேப்பிலைய மாட்டுறது காவேரி வந்து பார்த்துட்டு, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உனக்கு அம்மா வந்திருக்குல்ல, இதையெல்லாம் நம்ம மாட்டணும் அப்படின்னா அம்மா சீக்கிரமா உன் உடம்புல இருந்து போயிடும். பரவாயில்லைங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு கூட இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க என்னைய சூப்பரா பாத்துக்கிறீங்க, நான் தான் உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன். விஜய் வந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ சும்மா அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப பாத்துக்காம இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காவேரி இருந்துகிட்டு, இல்லைங்க இனிமேதான் சாப்பிடவே போகணும். சரி வா, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. காவேரி இருந்துகிட்டு, உங்களுக்கு ஏங்க தேவையில்லாம சிரமம், இதுவா இருந்தாலும் எங்க அம்மாவே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல. ஆமா, நீங்க டாக்டரை போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னீங்களே, டாக்டர்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து மனசுக்குள்ளேயே, டாக்டர் சொன்னது எதுவுமே காவேரிக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா அவ பயப்படுவா, தைரியமாவே இருக்க மாட்டா, அதனால அவகிட்ட உண்மை எதுவுமே சொல்லாம எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, ஏங்க நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீங்க என்னமோ ஒரு திங்கிங்லேயே இருப்பீங்களே போல, டாக்டர் வந்துட்டு காவேரி எல்லாமே சரியா போயிடும், அம்மா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நானுமே சொல்றேன், உனக்கு நானே சமைச்சு கொடுக்குறேன். காவேரி இருந்துகிட்டு, சரிங்க நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க, எனக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் நீங்க சமைக்க தான் போறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால விஜய் வந்துட்டு காவேரிக்காக சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, இங்க பாரு காவேரி, நீ அமைதியா போயிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும், எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன், நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த நாளையில இருந்து நானே தானே சமைச்சு சாப்பிட்றேன், அதனால பாரு நான் சூப்பரா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு, சரிங்க இதுவும் நல்ல ஐடியா தான், நான் போயிட்டு படுத்து தூங்குறேன், இப்பயாவது நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போய் படுத்திருக்காங்க. விஜய் வந்து காவேரி தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி விட்டுட்டு, காவேரி ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வரேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. விஜய் வந்து தட்டுல சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு, காவேரி உனக்கு நானே ஊட்டி விடுறேன், அப்பதான் நீ நல்லா இன்னமும் சாப்பிடுவ, ஹெல்த்தியாவும் இருப்ப, அதனால நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து கதவு தட்டுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, ஐயையோ எங்க அம்மா தான் இருப்பாங்க, எதுக்காக கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே, ஆமா சாப்பாடு எடுத்துட்டு வரல, அதனால எனக்காக ஏதாவது எடுத்துட்டு வருவாங்களா இருக்கும், இப்ப வந்து நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, ஒரு நிமிஷம் நீ அமைதியா இரு, நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன், நீ போயிட்டு கதவு ஓபன் பண்ணி என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுரு. காவேரி போயிட்டு கதவை திறந்துட்டு, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து கதவை தட்டிட்டே இருக்கீங்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கிறேன்ல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு, ஏண்டி நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா, இப்படியே தூங்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா, கொஞ்சம் நவ்ற, நான் உள்ள போயிட்டு தட்டு எல்லாத்தையும் பெஸ்ட் வந்துடுறேனே அப்படின்னு சொன்னபோது காவேரி இருந்துகிட்டு, அம்மா நீங்க என்கிட்டே கொடுங்கம்மா, நானே உள்ள போயிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரதா வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது, ஆமா வீட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் காவேரி நீ ஏதாவது சமைச்சியா, நல்ல ஒரு வாசனையா அடிக்குது, சமைச்ச ஸ்மெல் தான் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேம்மா, நான் எதுக்கு சமைக்க போறேன், நீங்க தான் சாப்பாடு எடுத்துட்டு வர போறீங்க, அப்புறம் என்னம்மா. சாரதா இருந்துகிட்டு, சரிடி நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு, நானும் வீட்டுக்கு போயிட்டு வேலைலாம் நிறைய இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சாரதாக்கு ஒரு சந்தேகம் வருது. சாரதா வந்துட்டு நம்ம எதுக்கும் போயிட்டு எட்டி பார்த்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து பார்க்கும்போது விஜய் உட்காந்துருக்கத பார்த்துட்டு சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு உடம்பு
சரியில்லை, யார் கூடயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே உனக்கு தனி போர்ஷன் கொடுத்தோம். இந்த விஜய் தம்பி கூட இருக்கவா நான் அங்கிருந்து இங்கே அனுப்பிச்சு விட்டேன். ஏன் காவேரி நீ இப்படி பண்ற? நீ நம்ம வீட்லயே பெட்ரூம்ல தனியாவே இருந்துக்கோ, இங்கெல்லாம் இருந்தா உனக்கு சேஃப் இல்லை, தயவு செய்து வந்துறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு ஐயோ எங்க அம்மாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சா, இனி நான் வந்து வீட்டுக்கு போனா சும்மா என்னை பிடிச்சி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க இருந்து சாரதா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரூம்ல தனியா கொடுத்து நீ இங்கவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு ஏண்டி அந்த விஜய் தம்பி ஏற்கனவே வந்துட்டு போலீஸ் தேடிட்டு இருக்குது, அவர் தேடிட்டு இருக்கும் போது நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தீங்கன்னா உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா இல்லையா? ஏண்டி தேவையில்லாம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? அந்த டைம்ல சாரதா போயிட்டு சாந்தி கிட்ட நல்லா கேட்டீங்க மதனி, நீங்க யோசிக்கிற அளவுக்கு கூட இந்த காவேரி வந்து யோசிக்கவே இல்லை, அவ இப்போதைக்கு நல்லா ஜாலியா இருக்குமா அதை மட்டும்தான் யோசிக்கிறா போல. காவேரி இருந்துகிட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நானுமே வந்துட்டு இங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கதாமா செஞ்சேன், அவங்க தான் சரி நான் இங்கேயே இருக்கேன் என்னோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க, நான் என்னமா பண்ண முடியும். விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வீட்டுல இருந்து ஏதோ நிறைய சத்தமா கேக்குது, எனக்கு என்னமோ அத்தை வந்து காவேரியை தான் திட்டிட்டு இருக்காங்க போல. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காவேரியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, ஆனா அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதே, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவளை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா வீட்டுக்கு போறாங்க. வந்து அங்க போனதுக்கு அப்புறம் அத்தை அத்தை எங்க இருக்கீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாரதா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அத்தையா, உனக்கெல்லாம் நான் அத்தையே கிடையாது, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து கூப்பிடாத. சாந்தி இருந்துகிட்டு என்ன சாரதா நீ இப்படி எல்லாம் பேசுற, அதான் அந்த தம்பி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி சொல்றாங்களே, உள்ளதான் வந்து பேசட்டுமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜய் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாரதா இதை பார்த்த உடனே என் பொண்ணு ஏற்கனவே மாசமா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கேனே, இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம இதே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க? அத்தை நீங்க பார்த்தது வந்து கங்காவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கும், இது வந்து காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட், அவ வந்து கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவர் வேற இப்ப எதுக்கு சொன்னாருன்னு தெரியலையே, இப்ப அம்மா வேற நம்ம திட்ட போறாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா போயிட்டு காவேரி கிட்ட ஏண்டி இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன், அம்மா எல்லாம் சூழ்நிலை வரும்போது சொல்லான் இருந்தேன், அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இவ வேற கன்சீவா இருக்கா, இந்த டைம்ல வந்து அம்மா வந்திருக்கே. விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு சாந்தி அம்மா வேற சொன்னாங்களாமே இந்த டைம்ல அம்மா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதனாலதான் சரி நீங்க கேர் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன். சாரதா இருந்துகிட்டு மதுனி என்ன மதுனி இப்படி நடந்து போச்சு, இப்ப இவளுக்கு வேற அம்மா வந்து போச்சு, இவ வேற கன்சீவா இருக்கா, என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் போயிட்டு அத்தை நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, நான் வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் வந்தேன், ஃபீவர் மட்டும் வராம பார்த்துக்க சொன்னாங்க, அது இல்லாம ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட சொல்லியிருக்காங்க அத்தை, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து காவேரியை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.